ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தினம் ஒரு தடவையும் சமையல் குறிப்பே சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். செம்பனூரில் தீப்பாய்ந்தம்மன் ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வம் தான் எங்கள் தாய் வீட்டு தெய்வமாகும். அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்ல போகிறேன். செம்பனூரில் காளையப்ப செட்டியார்னு இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் கண்ணம்மையாச்சி. அழகம்மையாச்சி. அவங்க பிறந்தது பாகநேரியில் செம்பனூரில் இருந்தாங்க. குடும்ப பிரச்சனையால் கோச்சிக்கிட்டு தன் கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போகலான்னு போனாங்க. அப்போ காட்டு வழியே போகும்போது கூட துணைக்கு ஒரு வடுகச்சி ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க போகும்போது பாரி வேட்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ மன்னர் வந்தார். அவர் கேட்டார், ஏமா பாரி வேட்டை நடக்கும்போது ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில் வரலாமான்னு கேட்டார். இதை கேட்ட நம்ம அழகம்மையாச்சிக்கு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு. கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டோம், கணவர் வீட்டுக்கு போக முடியாது, தாய் வீட்டுக்கு போனாலும் ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்கன்ட்டு மனசு வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு அந்த வடுகச்சி அம்மாவை போய் பக்கத்தில் பாலாவயர்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் நெருப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா நெருப்பு வாங்கிட்டு வந்தாங்க. நெருப்பு வாங்கிட்டு வந்த பிறகு இவங்க தீ அதில் போட்டு தீயை வளர்த்து அதில் இறங்கி தெய்வம் ஆயிட்டாங்க. கூட போன வடுகச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு வீட்டுக்கு இங்கே செம்பனூருக்கு வந்தால் நீ மட்டும் வந்திருக்கியன்னு கேட்பாங்க, பாகநேரி போனாலும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த அம்மாவும் நெருப்பில் இறங்கிட்டாங்க. அதை அவங்க 2 பேரும் தெய்வம் ஆயிட்டாங்க. இது தாய் வீட்டுக்கான பாகநெறியிலையும் தெரியாது, பிறந்த வீட்டு தாய் வீட்டுக்கும் ஒன்றுமே தெரியாது. இவங்க கோச்சிட்டு வந்ததோ வழியில் நடந்ததோ எதுவுமே தெரியாது. செம்பனூர்லேயும் எதுவும் தெரியாது. செம்பனூரில் இருந்த காளையப்ப செட்டியார் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்க தாய் வீட்டுக்கு போய் இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் செம்பனூர் சில காலம் இப்படியே போச்சு. ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் செம்பனூரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு குறையே காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கோடாங்கிங்கிறது சாமி கேட்குறது, அதுக்கு ஈக்குவலான ஒரு இது கோடாங்கி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த அம்மா தாய் வீட்டுக்கு போகலை, காட்டு வழியே போகும்போது இது மாதிரி தீயில் இறங்கி தெய்வம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவை நீங்கள் கும்பிட்டாதான் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர், நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க இறந்த இடத்தேன்னு கேட்குறப்ப, நீங்கள் போங்க, இந்த அடுப்பு கறி மாதிரி கிடைக்கும், அந்த இடத்த மேடை அமைச்சு நீங்கள் தெய்வமாக கும்பிடுங்க அந்த அம்மாவையும் வடுகச்சின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் காளையப்ப செட்டியார் ஒரு 4-5 பேர் போய் காட்டு வழியே அதாவது செம்பனூர்லேருந்து பாகநேரிக்கு போகிற குறுக்கு வழி பாதை, காட்டு பாதையில் போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல அடுப்பு கறி கிடைக்கிது. அந்த இடத்த இன்று வரைக்கும், இன்னைய தேதி வரைக்கும் அவங்க அதுக்கு மேடை அமைச்சு 2 மேடை மண்ணால் அமைச்ச மேடை அமைச்சு சாணி போட்டு மெழுகி இன்னைக்கு வரைக்கும் அதை கும்பிட்டுட்டு வர்றாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க அங்கேருந்து போய் ஆண்களும் பெண்களும் போய் அந்த இடத்துல காட்டுக்குள்ளே இருக்க அந்த அம்மாவை கும்பிடுறாங்க. ஆனால் அந்த செம்பனூர் பிறந்த ஆண் மக்கள் மட்டும்தான் அந்த மேடையை தொடலாம், பெண்கள் தொடக்கூடாது. பால் அபிஷேகம் பண்ணி பூவால் அலங்காரம் பண்ணி குங்குமமெல்லாம் வச்சு சாம்பிராணி வளர்த்து சாமி கும்பிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டும் இருக்குது, தீப்பாய்ந்தம்மா பாட்டு, அதை பாடுறாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மாவை படையல் போட்டு சாமி கும்பிடுறாங்க. 1 வாரத்துக்கு அந்த படைப்பு நடக்கும். அந்த படைப்பு நடக்கும்போது எப்படின்னா, செட்டிநாட்டு மக்கள் மட்டும்தான் அடுப்புக்கிட்ட இருந்து காய் நறுக்கிறதுலேருந்து சமைக்கிற வரைக்கும் அடுப்பை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அந்த செட்டிநாட்டு ஆட்சிமார்கள் தான் பண்ணலாம். மற்றவங்க அதை பார்க்கவோ மிஞ்சின சாப்பாட்டை சாப்பிடவோ அதுக்கு கூட மாட உதவி பண்ணவோ கூடாது. மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி தோண்டி அதில் கொட்டி மூடிடுவாங்க. ஆடு மாடு சாப்பிட்டா கூட அது இறந்து போயிடும். அதனால இப்படி தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த படைப்பு நடக்குது. இது அம்மா பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள், எனக்கு இது வரைக்கும் தான் இந்த கதை தெரியும். அற்புதங்களெல்லாம் இன்னொரு தடவை நான் கேட்டு உங்களுக்கு இது சொல்கிறேன். இந்த தீப்பாய்ந்தம்மன் பாட்டு புக்கு இதுதாங்க.
பாருங்கள், திருவருட்பதிகம்னு போட்டு இருக்குது. இதில் இந்த படிக்கிறதே வந்து ஒரு நல்லது நடக்கும். அதுக்கு இந்த புக்கு என்கிட்ட இருக்குது. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.